Hello Math Warriors, this is Jane ma'am from yours mathematically. Class 9 Ganitha Manjari part 1 la chapter 1 orienting yourself the use of coordinates la end of chapter exercise la question number 1 to 8 in the video la paakalam. Question number 1. What are the x coordinate and y coordinate of the point of intersection of the two axes? So இந்த questionsலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி introduction video இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு முறை go through பண்ணிட்டு வாங்க. அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸு, முக்கியமாக வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து when a point lie on the x-axis அப்போ y வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இதே வந்து y-axisல அந்த பாயிண்ட் லையாக இருந்ததுன்னா x வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்ன, இப்போ வந்து ஒரு லைன் வந்து parallel to x-axisனா எப்படி இருக்கும், y-axisனா எப்படி இருக்கும், இது எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ ஆக்சிஸ். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆரிஜின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ ஆரிஜினுடைய கோஆர்டினேட்ஸ் என்னது 0,0. கரெக்டாக? இதில் வந்து நம்ம பொதுவாக வந்து கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுவோம், விதின் ப்ராக்கெட்ஸ்குள்ள எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் செப்பரேட்டட் பை கமா எழுதுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டர்ட் பேர். இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெப்ரசன்ஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இந்த செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அது ரெப்ரசன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இது ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, ஆரிஜின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன்சர் எழுதிடலாமா, தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ஒய் ஆக்சிஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகும், இன்டர்செக்ட் அட் தி ஆரிஜின். கரெக்டா? intersect at the origin. அப்போ அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, கோஆர்டினேட் இஸ் 0,0. ஓகேவா? ஆரிஜினோட வந்து நம்ம ஓன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 0,0. இது வந்து கோஆர்டினேட்ஸ். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் கேட்குறாங்க. வெறுமனே கோஆர்டினேட்ஸ்னு கேட்கல, எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, எக்ஸ் கோஆர்டினேட்னா ரெப்ரசன்ஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர், அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்னா ரெப்ரசன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் இந்த செகண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எழுதிடலாம், எக்ஸ் கோஆர்டினேட் is equal to 0. அதே மாதிரி y coordinate என்னது, y coordinate 0. ஓகேவா? அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லைனா கோஆர்டினேட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பாயிண்டர். ஓகேவா? அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ கோஆர்டினேட்ஸ் என்னது 0,0. ஓகேவா? இது வந்து ஒரு 1 மார்க்கர் கொஸ்டின். 1 மார்க்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸ் கோஆர்டினேட் சொல்லுங்க, ஒய் கோஆர்டினேட் சொல்லுங்க அப்படின்னும் கேட்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆஸ்கிங். கிளியர்? Question number 2. Point W has x coordinate equal to -5. Can you predict the coordinates of point H which is on the line through W parallel to the y axis? Which quadrant can H lie in? மொத்தம் வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் Wன்னு ஒன்று இருக்கு, அடுத்தது பாயிண்ட் Hன்னு இருக்கு. இப்போ ஒன்னொன்னா நம்ம வந்து டெசிஃபர் பண்ணலாம். பாயிண்ட் டபிள்யூக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு -5. இப்போ டபிள்யூவோட கோஆர்டினேட்ஸ் எழுதணும்னா எக்ஸ் ஒய்ன்னு எழுதுவோமா, அது எப்படி எழுதுவோம், டபிள்யூ எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ -5ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் கோஆர்டினேட் வேல்யூ என்னன்னு தெரியாது, நம்ம ஜஸ்ட் ஒய்னே எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். டபிள்யூவோட கோஆர்டினேட்ஸ் என்னது -5, ஒய். இந்த ஒய்ன்றது எதா வேணாலும் இருக்கலாம், என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். இப்போ -5ன்றது உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும், இங்கே வரும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கே இருக்கும், கரெக்டாக வந்து இப்போ வந்து இதை நம்ம வந்து பிளாட் பண்ணுறோன்னா ஒய்யோட வேல்யூ சப்போஸ் 0வாக இருக்குது அப்படின்னும் போது எங்கே இருக்கும், கரெக்டாக வந்து ஒய் ஆக்சிஸில் அது பிளேஸ் ஆகும். ஏன்னா வந்து when a point lies on the x-axis, the value of y is equal to 0. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து ஒய்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம். பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா என்ன வரும், மேலே எங்கேயாவது ஒரு இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சப்போஸ் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம், -5,4னா எங்கே வரும், இந்த பாயிண்ட்ல வரும். இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ நான் நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். ஒய்யோட வேல்யூ வந்து மொத்தம் 3 தான் எடுத்துக்கலாம், ஒன்று 0 எடுத்துக்கலாம், இல்லை மைனஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், இல்லை ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். கரெக்டாக? 0 வந்தால் இங்கே பாயிண்ட் வருது, ப்ளஸ் வேல்யூ வந்ததுன்னா மேலே, அதாவது அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் பிளாட் ஆகுது. இதே வந்து ஒய்யோட வேல்யூ வந்து நான் மைனஸ்ன்னு எடுத்தேன்னா வந்து பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் பிளாட் ஆகுது. இப்போ சப்போஸ் வந்து -4 எடுக்கிறோன்னா இந்த இடத்துல பிளாட் ஆகுது.
கரெக்டா? இப்போ W முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணாலும் இந்த எக்ஸோட வேல்யூ -5ன்னு இருக்கிறனால இந்த லைன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லைன் இப்போ டாட்டட் லைன்ஸ் வைக்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த ரெட் கலர் டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் டாட்டட் லைன்ஸில் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் அது வரும். இது புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஹெச்சை பார்க்கலாம். கேன் யூ ப்ரெடிக்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஹெச்? ஹெச்சோட கோஆர்டினேட்ஸை உங்களை ப்ரெடிக்ட் பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ W parallel to y axis. அது வந்து எந்த லைனில் இருக்குது? அது வந்து parallel to y axisல இருக்குது. parallel to y axisல இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்சுக்கு ரிலேட்டடாக. அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட் ஹெச் வந்து இட் இஸ் ஆன் த லைன், ஒரு லைன்ல இருக்கு. அந்த லைன் வந்து parallel to y axisன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த லைன் parallel to y axis. அதுக்கப்புறம் என்னது? இட் இஸ் ஆன் த லைன் த்ரூ W அப்படின்னு இருக்காங்க. W வழியா அந்த லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து டபிள்யூட வேல்யூ வந்து -5, -4ன்னு இருக்குதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து டபிள்யூட வேல்யூ வந்து -5, -4ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்காங்க. அப்போ இந்த டபிள்யூன்ற பாயிண்ட் இங்கே இருக்குமா? ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லைன் வரைகிறோம். we are drawing a line parallel to y axis. y axisக்கு parallel ஒரு லைன் நம்ம வரைகிறோம்னா அது W பாஸ் பண்ணி போகணும்னா கண்டிப்பாக வந்து அப்போ எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? -5 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாயிண்ட் Wக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5 இருந்ததுன்னா எந்த பாயிண்ட் ஆன் த லைன் த்ரூ W டு த y axis வந்து அதுக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்னவா இருக்கும்? -5 தான் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஹெச்சுக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? -5 தான் இருக்கும். -5, இதை வந்து y1ன்னு எடுத்துக்கலாம், இதை y2ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? எந்த 2 கண்டிஷனை வச்சு நம்ம இது பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்த ஹெச்ன்ற பாயிண்ட் வந்து இட் லைஸ் ஆன் த லைன் விச் இஸ் parallel to y axis. 1. அடுத்தது இந்த லைன் வந்து டபிள்யூன்ற பாயிண்ட்டை வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. அந்த த்ரூ த பாயிண்ட் தான் அந்த லைன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக அதோட எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? -5 தான் இருக்கும். ஒய் வேல்யூ என்னவா இருந்தாலும் எக்ஸ் வேல்யூ -5 தான் இருக்கும். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்கும்? -5, y2. அது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ டபிள்யூட வேல்யூ -5, y1, ஹெச்சோட வேல்யூ -5, y2 அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பிரித்து பார்த்து அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு வாங்கல. ஸோ இந்த ஒரு லைனையும் பிரித்து பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். டபிள்யூவோட கோஆர்டினேட் -5, எனி வேல்யூ ஒய் வேல்யூ. ஓகேவா? இந்த ஹெச்ன்றது ஒரு லைன், அது வந்து parallel to y axis. parallel to y axisனா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே பார்த்தோம். when a line is parallel to y axis then the value of x remains the same. ஒன்லி y வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுமே தவிர எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஹெச்ன்ற பாயிண்ட் வந்து இந்த லைன்ல தான் இருக்கு. சே இந்த ரெட் டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ல தான் ஹெச்ன்ற பாயிண்ட்டும் இருக்கு. ஓகேவா? அந்த லைன் வந்து பாசஸ் த்ரூ டபிள்யூனா அப்போ கண்டிப்பாக வந்து அந்த லைன் ட்ரா பண்ணுறோம்ல, அதோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் உள்ள எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? -5 தான் இருக்கும். அப்போ ஹெச்சோட வேல்யூவும் எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? -5, y2ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இவ்வளோதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன கேட்குறாங்க? விச் குவாட்ரண்ட் கேன் ஹெச் லை? ஹெச் எந்தெந்த குவாட்ரண்ட்லலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டா, இது செகண்ட் குவாட்ரண்ட்டா, திஸ் இஸ் தேர்ட், இது வந்து ஃபோர்த்து. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் இருக்கும்? சட்டுன்னு பதில் சொல்லாதீங்க. செகண்ட் குவாட்ரண்ட்லையும் தேர்ட் குவாட்ரண்ட்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று ஒன்று இருக்குது, ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எழுதிடலாமா? டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் y. வேல்யூ ஆஃப் ஒய்வை பொறுத்து தான் அது எந்த குவாட்ரண்ட்ன்றதை நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இஃப் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் வேல்யூ வந்து 0வை விட அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கும். மேலே இருந்தால் என்ன? செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? தென் ஹெச் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்தது லெஸ் தேன். இஃப் ஒய் இஸ் less than 0 then
H lies in the third quadrant. இது வரைக்கும் நிறைய பேர் எழுதிடுவாங்க. இந்த ஆக்சிஸை மட்டும் மறந்துடுவாங்க. y greater than 0 இருக்கு, y less than 0 இருக்கு. இப்போ சப்போஸ் ஈக்குவல் டு 0னா என்ன இருக்கும்? அதை யோசிக்கணும்ல. இஃப் y is equal to 0, y equal to 0னா என்ன? இட் இஸ் லையிங் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். கரெக்டா? தென் h lies on the x-axis. இந்த இடத்துல இன்னுன்னு இந்த இடத்துல போடக்கூடாது. இங்க இந்த இடத்துல on the x-axis. ஏன்னா x-axis மேலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட், 3 குவாட்ரண்ட் இல்லை, 2 குவாட்ரண்ட் ஒரு ஆக்சிஸ். செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? Next வந்து question number 3. Consider the point R3, 0, A 0, -2 and M -5, -2. P வர இருக்கு -5, 2. If they are joined in the same order, predict. Two sides of the ramp. Rampனா என்னன்னா அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ரேம்ப்னு வச்சிருக்காங்க. RAMP. ஓகே. Two sides of the ramp that are perpendicular to each other. One side of ramp that is parallel to one of the axis. அடுத்தது two points that are mirror images of each other in one axis. Which axis will this be ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க? Now plot the points and verify your predictions. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னாங்க? ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள பிளாட் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பெர்பெண்டிகுலர் சைட்ஸ் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது parallel சைடு எது எது, parallel to one of the axis எது எது, இந்த ஆக்சிஸுக்கு parallel இருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ parallel to the axis அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து parallel கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து perpendicular கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். parallel and perpendicularக்கு. ஃபர்ஸ்ட் வந்து parallel to, இந்த மாதிரி 2 வெர்டிகல் லைன்ஸ் போட்டா அதுக்கு பேர் வந்து parallel. ஓகேவா? ஸோ parallel to x axis அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து y வேல்யூ எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதே மாதிரி parallel to y axis அப்படின்னா x வேல்யூ வந்து சேமா இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. parallel to x axis னா y வேல்யூ சேமா இருக்கும், parallel to y axis னா x வேல்யூ சேமா இருக்கும். இப்போ அந்த பாயிண்ட்ஸை பாருங்க. எந்த பாயிண்ட்ஸுக்கு y வேல்யூ சேமா இருக்குன்னு பாருங்க. x வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது, y வேல்யூ சேமா இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ y வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 0, -2, -2. AM எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன ஆகுது? y வேல்யூ வந்து உங்களுக்கு சேமா இருக்கு. இருங்க, மீதி எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. இப்ப பாயிண்ட் ஏவையும் பாயிண்ட் எம்மையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா y வேல்யூ உங்களுக்கு சேமா இருக்கு. இதே x வேல்யூ என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? parallel to x axis னா y வேல்யூ சேமா இருக்கும், parallel to y axis னா என்ன? x வேல்யூ சேமா இருக்கும். ஓகேவா? சோ இதுல எது சேமா இருக்குது? நம்மளுக்கு y வேல்யூ சேமா இருக்குது. -2, -2 சேமா இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏவும் எம்மும் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரு சைடா கன்சிடர் பண்ணோம்னா இந்த 2 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணிட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் இந்த 2 பாயிண்ட் இருக்கு, இது வந்து ஏன்ற பாயிண்ட், இது வந்து எம்ன்ற பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்றோம்னா we will get a side இல்லையா? ஓகேவா? சோ எந்த 2 பாயிண்ட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் ஏவும் எம்மும் சேர்ந்தா we will get the side AM. ஓகே. இப்ப இந்த பாயிண்ட் ஏக்கும் எம்முக்கும் பாத்தீங்கன்னா y வேல்யூ சேமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? x வேல்யூ வந்து மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? y வேல்யூ சேமா இருந்ததுன்னா it is parallel to x axis அப்படின்னு அர்த்தம். சோ side AM is parallel to x axis. x axis ஏன்னா அதுக்கு y வேல்யூ சேமா இருக்கு. இது புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இப்ப parallel to y axis ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? x வேல்யூ எதுக்காவது சேமா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. சோ x வேல்யூ எதுக்கு சேமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா m-க்கும் p-க்கும் பாருங்க. m-க்கும் p-க்கும் x வேல்யூ சேமா இருக்கு, y வேல்யூ மாறி இருக்கு. ரெண்டுமே 2 தானேன்னு பார்க்காதீங்க. இது -2, இது +2. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் m-ம் p-யும் சேர்ந்து it will form the side MP. ஓகே. சோ அதுக்கு x வேல்யூ சேமா இருக்கறனால side MP is parallel to y axis. ஏன்? x வேல்யூ சேமா இருக்குது, அதனால MP is parallel to x axis. இப்ப எது எதெல்லாம் parallelனு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இது செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். One side of ramp that is parallel to one of the axisக்கு நீங்க இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கலாம். ஓகேவா? இது செகண்ட் क्वेश्चन. இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வரலாம். Two sides of the ramp that are perpendicular to each other. இப்போ
ஒரு சைடு வந்து parallel to x axis, ஒரு சைடு வந்து parallel to y axisனா ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஏன் பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஏன்னா இந்த ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான். ஒன்னு ஹரிசாண்டல் லைன், ஒன்னு வெர்டிக்கல் லைன். நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், இந்த ரெண்டு லைன்ஸும் they are perpendicular to each other அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சோ இப்ப வந்து ஒரு சைடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னா ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சு. சோ எந்த ரெண்டு டூ சைட்ஸ் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஏஎம்மும் எம்பியும் தான் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம்பி. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், 2 points that are mirror images of each other in one axis. ஓகே, மிரர் இமேஜ் தான் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிஸ வந்து நம்ம மிரரா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மிரர் இமேஜோட எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டெஃபினிஷன் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கு, யூ ஜஸ்ட் செக் ஆன் இட். இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பாயிண்ட்ஸ் வச்சு அப்படின்னு நான் சொல்றேன். மிரர் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வேல்யூ சேமா இருக்கும், எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ சேமா இருக்கும். அனதர் வேல்யூ மட்டும் எப்படி இருக்கும்னா மேக்னிடியூட் சேமா இருக்கும், சைன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா, இப்ப சப்போஸ் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ வந்து நான் மிரரா யூஸ் பண்றேன்னா எக்ஸ் வேல்யூ சேமா இருக்கும், ஒய் வேல்யூ எப்படி இருக்கும், மேக்னிடியூட் சேமா இருக்கும், அதாவது அதோட அப்சல்யூட் வேல்யூ சேமா இருக்கும், சைன் மட்டும் 1 பிளஸ் 1 மைனஸ்னு இருக்கும். அத மாதிரி எந்த பாயிண்ட் இருக்குன்னு பாக்கலாமா. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிடுறேன். ஓகே, இப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது 3,0, இது வந்து 0,-2. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ல பாத்தீங்கன்னா y வேல்யூ வந்து சேமா இருக்குது, ஆனா x வேல்யூ எப்படி இருக்குது, டிஃபரெண்டா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கணும், அப்சல்யூட் வேல்யூ சேமா இருக்கணும், சைன் மட்டும் மாறி இருக்கணும், மேக்னிடியூட் சேமா இருக்கணும், சைன் மட்டும் மாறி இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மேக்னிடியூடே சேமா இல்ல, ஒன்னு 0, இன்னொன்னு வந்து -5 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது ரெண்டு வந்து உங்களுக்கு மிரர் இமேஜஸ் கிடையாது. இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. y வேல்யூ சேமா இருக்கறனால இது ரெண்டும் வந்து மிரர் இமேஜஸ் கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. y வேல்யூ சேமா இருக்கணும், தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்ன, the other வேல்யூ x வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மேக்னிடியூட் சேமா இருக்கணும், சைன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கணும். ஆனா அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. சோ ஏஎம்ன்றது வந்து மிரர் இமேஜஸ் கிடையாது. ஏன்ற பாயிண்ட்டும் எம்ன்ற பாயிண்ட்டும் மிரர் இமேஜஸ் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். எம்மையும் பியையும் ட்ரை பண்ணலாம். எம்முக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ சேமா இருக்கு, -5. ஓகே, y வேல்யூ பாருங்க ரெண்டுத்துக்குமே 2 இருக்கு, ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். சோ நம்ம கண்டிஷன் ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ the points m and p are mirror images. இப்ப அடுத்ததையும் பார்க்கலாம். எம்மையும் ஆரையும், இந்த பியையும் ஆரையும் பார்த்தா கூட இது வந்து 3,0, இது -5,2. சோ எங்கேயுமே சேர்ற மாதிரி இல்ல. சோ எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து மிரர் இமேஜஸ், பாயிண்ட் m and பாயிண்ட் p are mirror images. For question number 3, points m and p are mirror images. புரிஞ்சிருச்சா? இப்ப வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, r 3,0. 3 இங்க இருக்கு, 0னா lying on the x axis, so this is 3,0, this is point r. next, a வந்து 0,-2, 0,-2, this is a. அடுத்தது m வந்து -5,-2, -5,-2. okay, this is m. அடுத்தது p -5,2, -5,2. this p -5,2. ஓகேவா? இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணணும். ஐ ரிப்பீட், எப்பவுமே ரூலர் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுங்க, ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணாதீங்க. எனக்கு அந்த அவைலபிலிட்டி இல்லாதனாலதான் நான் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்றேன். ரூலர் இருந்ததுன்னா நான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ இப்ப ஜாயின் பண்ணிடலாமா? ஆரையும் ஏவையும் ஜாயின் பண்ணுங்க, ஏவையும் எம்மையும் ஜாயின் பண்ணுங்க, எம்மையும் பியையும் ஜாயின் பண்ணிட்டு ஃபைனலா பியையும் ஆரையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, பிஆர் ஆர்ஏ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வரும். இப்ப பாருங்க, நம்ம பார்த்த உடனே தெரியுது எம்ஏவும் பிஎம்மும் வந்து பர்பண்டிகுலர் லைன்ஸ் தெரியுது. கரெக்டா? சோ ஃப்ரம் தி கிராஃப், இப்ப கிராஃப்ல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோமோ அதையும் வந்து எழுதணும் அந்த 3 பாயிண்ட்ஸ்க்கும்.
ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, தட் ஆர் பர்பெண்டிகுலர் கேட்டிருந்தாங்கன்னா இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் லைன்ஸ்னு, பர்பெண்டிகுலர் சைட்ஸ்னு. ஓகே, சோ PM இஸ் பர்பெண்டிகுலர் டு MA. இப்ப செகண்ட், எது ரெண்டும் பேரலல்னு கேக்குறாங்க. இப்ப MA வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா, MA பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. சோ MA இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஆர் வேற எது பேரலலா இருக்கு, PM பாருங்க y ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. This is PM parallel to y axis இல்லையா? So PM is parallel to y axis. அடுத்தது எது ரெண்டு மிரர் இமேஜஸ் அப்படின்னு கேக்குறாங்க. மிரர் இமேஜஸ்னா என்ன, இது ரெண்டும் பாருங்க at a distance of, இங்க இருந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் ஆக்சிஸ்ல இருந்து இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா இங்க இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2 யூனிட்ஸ். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தானே உங்களுக்கு மிரர் இமேஜஸ். ஓகேவா? சோ பாயிண்ட் 3 என்னது, பாயிண்ட் PM P and M are mirror images along x axis. நம்ம வந்து x axis வந்து நம்ம வந்து என்னவா யூஸ் பண்றோம், நம்ம மிரரா யூஸ் பண்றோம். மிரரா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் Pயும் பாயிண்ட் Mமும் வந்து உங்களுக்கு மிரர் இமேஜஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா இது வரைக்கும்? சோ கொஸ்டின் என்னன்றத ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து அது வந்து கரெக்டா அப்படின்னு கிராஃப் பிளாட் பண்ணி நீங்க சொல்லிடுங்க. சோ த ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிடுங்க. த ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். parallel to x axisனா y வேல்யூ சேமா இருக்கணும், parallel to y axisனா x வேல்யூ சேமா இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கிளியர்? Question number 4. Plot point Z வந்து 5,-6 on the Cartesian plane. Cartesian plane na graph sheet. Okay va? Construct a right angle triangle IZN and find the length of the 3 sides அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தான் வந்து சூஸ் பண்றோம் இல்லையா மற்ற ரெண்டு பாயிண்ட்ஸையும். அதனால ஆன்சர் வந்து பர்சன் டு பர்சன் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைட்ஸ் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து IZN. மொத்தம் வந்து 3 வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? 3 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இசட்னு ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இதுதான் இசட்னு வச்சுக்கோங்க. இதோட பாயிண்ட் எவ்வளோ? 5,-6. ஓகே, நீங்க மீதி 2 பாயிண்ட் IZ அப்படின்றத அந்த 2 வெர்டிசஸை வந்து நீங்களா வந்து பிளாட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து இந்த ஒவ்வொரு சைடும் இது இசட்னா இது வந்து N, இதையும் இசட்னே போட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் N. ஸோ இந்த IZNன்ற இந்த ட்ரையாங்கிளுக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நீங்களே வந்து மெஷர்மெண்ட்ஸ் இந்த கார்டீசியன் பிளேன்ல வந்து நீங்களே வந்து பிளாட் பண்ணிக்க சொல்றாங்க. I வேல்யூவும் N வேல்யூவும் கோஆர்டினேட்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட லென்த் எல்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து மொத்தம் வந்து 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா பர்பெண்டிகுலர், ரெண்டு சைட்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் சைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சைடு வந்து parallel to x axis, இன்னொரு சைடு வந்து parallel to y axis. ஓகே, ஸோ இப்போ parallel to x axisனா பார்க்கலாம். parallel to x axis, parallel to x axisனா இப்போ சப்போஸ் x axisக்கு அது parallel இருக்குன்னா x வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், y வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் parallel to x axis. அதனால அதோட லென்த் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மீனிங் அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 x வேல்யூஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் parallel to y axis. parallel to y axisனா என்ன, அது வந்து y axisக்கு parallel இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், x வேல்யூ வந்து சேமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க பிளாட் பண்ணீங்கனாலும் parallel to y axis x ஓட வேல்யூ எப்படி இருக்கும், சேமாவே இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து parallel லைன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், y வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், y வேல்யூக்கு மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தா போதும். xக்கும் சரி yக்கும் சரி நம்ம அப்சல்யூட் வேல்யூ தான் எடுக்கணும். when we are talking about the distance எப்பவுமே வந்து absolute value எடுக்கணும். ஏன்னா distance can never be negative.
ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒன்று. இப்போ இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது. அடுத்தது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி x1 y1ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ், x2 y2ன்றது செகண்ட் பாயிண்டோட கோஆர்டினேட். ஓகேவா? சப்போஸ் ஐயோட கோஆர்டினேட் வந்து x1 y1, என்னோட கோஆர்டினேட் வந்து x2 y2னா இந்த x2 y2னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கு இல்லையா, அதாவது ஹைபோட்டனியூஸ், அதுக்கு மட்டும் நம்ம லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். கான்செப்ட் கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கான்செப்ட் கிளியராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே மக்கப் பண்ணி அதை அப்படியே வாமிட் எடுக்க பார்ப்போம். அது வந்து மேக்ஸுக்கு சரிப்பட்டு வராது. கான்செப்ட் புரியலன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், பிளாட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். இப்போ ஸ்கேல் நம்ம என்ன எடுக்கிறோம், 1 centimeter is equal to 1 unit along x and y axis. ஓகேவா? இப்போ பிளாட் பண்ணிடலாமா? அந்த பாயிண்ட் வந்து z வந்து 5, -6. ஸோ 5 - 6 பிளாட் பண்ணோன்னா இங்கே வரும். ஓகேவா? ஸோ z வந்து 5, -6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்லாம் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போ இசட்டுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இப்போ நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட்டையும் இசட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஃபார்ம் ஆகிற சைடு வந்து ஷுட் பி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும், ஒய் வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணுறேன், 1 2 3 யூனிட்ஸ் தள்ளி இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். இதை வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ எவ்வளோ இருக்கும் அப்போது, 2, -6ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒய் வேல்யூ சேமாக இருக்குது, எக்ஸ் வேல்யூ மட்டும் 5 and 2ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆகிடும். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எடுக்கணும். நான் இப்போ இசட்ன்ற பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம், ஐன்ற பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஐன்ற பாயிண்ட்டுக்கு ஐலேருந்து பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன். இது வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்றனால எக்ஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கும், ஒய் வேல்யூ மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூ 2வே இருக்கட்டும், ஒய் வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 4 யூனிட்ஸ், 1 2 3 4. இந்த இடத்துல நான் என்னன்னு போட்டுக்கிறேன். அப்போ இதோட கோஆர்டினேட் என்ன வருது, 2, -2ன்னு வருது. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது, ஒய் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து யூஸிங் அ ரூலர் ஜாயின் பண்ணிவிடுங்க, இந்த பாயிண்ட்ஸ் 3ஐயும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா? இப்போ இதோடைய சைட்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகே, வேர்டிசஸ் இப்போ நம்ம பிளாட் பண்ணிட்டோம், இதோட சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சைட்ஸ் இருக்குது உங்களுக்கு, NZன்னு ஒரு சைடு இருக்குது, அதுதான் வந்து ஹைபாட்டனியூஸு. அதுக்கப்புறம் IZன்னு ஒரு சைடு இருக்குது, அதுக்கப்புறம் INன்னு ஒரு சைடு இருக்குது. ஓகேவா? இந்த NZன்ற ஹைபாட்டனியூஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்லாண்டிங் சைடு, இதை மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரலல், ஒரு ஆக்சிஸ்க்கும் பேரலாக இருக்கிற சைட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து IZன்றது எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஐயில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவையும் இசட்டில் இருக்கிற எக்ஸ் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தால் போதும். ஏன்னா அது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்றனால ஒய் வேல்யூ சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த y2 - y1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 தான் வரும். அதனால வெறுமனே எக்ஸ் வேல்யூஸ்க்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அப்சல்யூட் வேல்யூ எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ IZ is equal to absolute value of and the difference between the x values. X values என்ன, 5ம் 2ம், 5 - 2 which is equal to 3 units. புரியுதா? IZ வந்து parallel to x axisன்றனால. நெக்ஸ்ட் INன்றது parallel to y axis. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ சேமாக தான் இருக்கும், ஒய் வேல்யூக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தால் போதும். ஸோ IN is equal to the absolute value of in the difference between the y values. Y values என்ன வருது, இதுக்கு வந்து -6 வருது, -6 -2 பாருங்க. INக்கு ஒய்யோட வேல்யூ மட்டும் எடுக்கிறோம், இது -6, இந்த வேல்யூ என்னது -2. ஸோ -6 ஏன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அந்த ரெண்டு ஒய் வேல்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மைனஸு, அப்புறம் -2ல் ஒரு மைனஸ் இருக்குது, அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ which is equal to absolute value of 6 minus of minus என்ன, plus.
plus 2. ஓகேவா? இப்போ சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைனை போடணும். 6 minus 2 எவ்வளோ? 4. பிகர் நம்பர் எது? 6. 6ஓட சைன் என்ன? மைனஸ். ஸோ -4. இப்போ இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தால் நம்மளுக்கு 4 யூனிட்ஸ்னு வரும். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ரெண்டு சைடு கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் சைடு Zn. Zn இல்லைன்னா NZ. NZ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? NZல என்னோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 2, -2. இசட்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 5, -6. இதில் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், அதனால தான் கோஆர்டினேட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ NZ is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, x2ன்றது என்னது? இந்த செகண்ட் பாயிண்டோட எக்ஸ் வேல்யூ which is 5 minus 2 the whole square plus y2ன்றது என்னது? -6. -6 minus -2 the whole square. -2 இந்த இடத்துல இன்னொரு bracket போட்டுக்கோங்க. ஓகேவா? whole square. 5 minus 2 எவ்வளோ? 3 வரும். ஸோ 3 square plus -6 plus 2 the whole square. -6 plus 2 எவ்வளோ? -4 வருமா? ஸோ 3 square plus -4 the whole square. which is 3 square is 9. -4 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஓகே, ஸோ 4 square is 16. இப்போ 9 plus 16 எவ்வளோ? 25. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 யூனிட்ஸ்னு வரும். இப்போ நம்ம எல்லா சைட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் தட் சிம்பிள். ஓகே, இந்த பேரலல் சைட்ஸ் ஒரு ஆக்சிஸ்க்கும் பேரலாக இருக்க சைட்ஸுக்கு அந்த ஆக்சிஸோட எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்தா போதும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் வேல்யூ எடுத்தா போதும், ஒய் ஆக்சிஸ்னா ஒய் வேல்யூ எடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸ்லாண்டிங் சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த 3 சைட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம 3 சைட்ஸ்க்கும் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இது வந்து 3 யூனிட்ஸு, ஐஇசட் வந்து 3 யூனிட்ஸு, ஐஎன் வந்து 4 யூனிட்ஸு, அதே மாதிரி இசட்என்ன்றது 5 யூனிட்ஸ். ஓகே, கிளியர்? Question number 5. What would a system of coordinates be like if we did not have a negative number? இப்போ நெகட்டிவ் நம்பரே இல்லைன்னா அப்போ சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. would the system allow us to locate all the points on a 2D plane? இப்போ வந்து நெகட்டிவ் நம்பரே இல்லை உங்களுக்கு அந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்றாங்க? ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டமு. இதில் வந்து எல்லாமே என்ன? பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? if we did not have negative numbers, வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? அப்போ வந்து கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? ஜீரோவும் பாசிட்டிவும் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஜீரோ வேல்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வேல்யூஸ், அதாவது ரைட் ஆஃப் அந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அதே மாதிரி அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ரைட் ஆஃப் ஆரிஜின் நம்ம பிளாட் பண்ண முடியும், அதே மாதிரி அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம பிளாட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வில் பி தேர். இது பாயிண்ட் 1. அடுத்தது என்னது? ஒன்லி வந்து பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஆரிஜின் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் பார்ட் இருக்கும், ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் பார்ட் இருக்கும், அப்புறமா ஆரிஜின் ஓ இருக்கும். ஓகேவா? வேற எதை வந்து நம்மளால லொக்கேட் பண்ண முடியாது? we will not be able to locate quadrant 3 the points on. அப்படி எழுதிக்கலாம். அதாவது இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எது எதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது? the coordinates in quadrant 2, 3 and 4. 2, 3, 4ல இருக்க இதெல்லாம் கோஆர்டினேட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? லொக்கேட் பண்ணவே முடியாது. அதாவது நெகட்டிவ் ஆக்சஸ் எதுக்குமே எடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, therefore such a system would not allow us to locate all the points on a 2D plane.
இப்போ நெகட்டிவே இல்லைன்னா நம்ம வந்து 2D பிளேன்ல எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளால மார்க் பண்ண முடியாது. ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் உள்ளது வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் கிடையாது இல்லையா? நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் இல்லை, ஸோ அதையும் நம்ம லொக்கேட் பண்ணணும்ல. சப்போஸ் அது மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? would this system allow us to locate all the pointsனா it will not allow at all. ஏன்னா வந்து we did not have negative numbers. அந்த கோஆர்டினேட்ல வந்து ஐ மீன் அந்த கிராஃப்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைன்னும் போது நம்ம எப்படி லொக்கேட் பண்ண முடியும்? வி ஷுட் பி ஏபிள் டு லொக்கேட் இட். அதனால நம்மளால வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்டையும் நம்மளால அந்த இடத்துல பிளாட் பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் இட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் நாட் பாசிபிள் டு லொக்கேட். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 6. Are the points m -3, -4, a 0, 0 and g 6, 8 on the same straight line அப்படின்னு கேட்குறாங்க. suggest a method to check this without plotting and joining the points. கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணலாம் சொல்லலை, இது வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்னா இதில் வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. MAG. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் கான்செப்டை சொல்லிடுறேன். இது எல்லாம் அதாவது ஒரு சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இது எல்லாமே லையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் வந்து கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதுவும் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்கு, வேணும்னா டீட்டெயில்டாக அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கொலீனியர் பாயிண்ட்ஸ்னு வாங்க. கொலீனியர் பாயிண்ட்ஸ்னா என்ன? 3 or more points lying on the straight line. lying on the same straight line, we call it as collinear points. 3 or more. ஏன் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2 பாயிண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அதனால 3 or more points அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து இது கொலினியரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சம் ஆஃப் 2 sides should be equal to the third side. இப்போ சப்போஸ் வந்து இந்த ஆர்டர்ல தான் இந்த பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எம்ஏவையும் இந்த எம்ஏவோட டிஸ்டன்ஸையும் ஏஜியோட டிஸ்டன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும்? எம்ஜியோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து எம்ஜின்ற இந்த லென்த் இருக்குல்ல, எம்ஜின்ற இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஓகே, எம்ஏ அண்ட் ஏஜின்னு டிவைட் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? டோட்டல் லென்த் கிடைச்சிரும். ஓகே, அப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலீனியர் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்? எம்ஏ என்னென்ன லென்த் இருக்குன்னா எம்ஏ ஒன்று, ஏஜி ஒன்று, எம்ஜி ஒன்று. ஓகேவா? இதில் ஏதோ ஒரு 2 டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எம்முக்கும் ஏக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எம்ன்றதோட கோஆர்டினேட்ஸ் வந்து -3, -4. ஓகே, அதே மாதிரி ஏவோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 0. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எம்ஏவை கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இது ரெண்டுமே ஜீரோவாக இருக்கனால, அதாவது ஏவோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கனால இதை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. x2ன்றது ஏவோட வேல்யூவா, ஸோ 0 -3 இருக்கா, அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது 0 மைனஸ் y1 என்னது -4 த ஹோல் ஸ்கொயர். ஏன் 2 மைனஸ் வருதுன்னா இந்த 2 வேல்யூஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு மைனஸ், அந்த வேல்யூவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ். ஓகே, ஸோ இட் வில் பி மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். இது இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து காமன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பி ப்ளஸ் இல்லையா? ஸோ +3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் அகெயின் ப்ளஸ், ஸோ +4. 0 + 4 வில் பி 4, அதனால 4 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும், விச் இஸ் 5 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ எம்ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 0, 0. ஜியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 6, 8. ஸோ ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ நான் ஃபார்முலா போடல, டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 6 - 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 - 0 த ஹோல் ஸ்கொயர். இது x1, y1, x2, y2. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இது மாதிரி குட்டியாக கீழே எழுதிக்கங்க, எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்.
6 square வந்து 36, 8 square வந்து 64. So square root of 36 plus 64 வந்து 100, which is equal to 10 units. ஓகேவா? AG கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து MG கண்டுபிடிக்கணும். M வந்து M ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து -3, -4. அது மாதிரி G ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 6, 8. -3, -4. அப்போ MGயோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட லென்த் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து MGயோட லென்த் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் லைட்டாக சின்னதாக எழுதிக்கங்க, x1 y1 x2 y2. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, x2 minus x1. ஸோ 6 minus -3. இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணணும். கேர்ஃபுல்லாக போடுங்க. ப்ளஸ் y2 என்னது 8 minus y1 என்னது -4, the whole square. Okay, so square root of 6, minus of minus will be plus sum. So 6 plus 3 the whole square plus 8 minus of minus is 4. So 8 plus 4 the whole square. இப்போ square root of 6 plus 3 எவ்வளோ 9, 9 square plus 8 plus 4 is 12, 12 square, which is 9 square என்றது 81 plus 144. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வந்து 15 யூனிட்ஸ் இல்லையா? இப்போ பாருங்க, MA வந்து என்ன வந்தது நம்மளுக்கு? 5 யூனிட்ஸ் வந்தது. அதே மாதிரி AG வந்து 10 யூனிட்ஸ் வந்தது. அடுத்தது என்னது? MG வந்து 15 யூனிட்ஸ் வந்தது. இப்போ கொலினியாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரூல் என்னது? MA plus AG is equal to 5 plus 10 equal to 15. 15ன்றது என்னது? MG ஓட யூனிட் தானே, is equal to MG இல்லையா? Therefore, the points are collinear. அவங்க கொலினியாரிட்டியா கேட்குறாங்க, இருங்க. Suggest a method to check without plotting. Are the points on the same straight line அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொலினியர்னாலும் சேம் ஸ்ட்ரெயிட் லைனாலும் ஒன்று தான். நம்ம என்ன பண்ணிடலாம், கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதையே நம்ம எழுதிடலாம். Therefore, the points M, A and G lie on the, lies இல்லை plural, அதனால lie தான், lie on the same straight line. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, ரெண்டு சைடு ஆட் பண்ணா தேர்ட் சைடு வரணும், அவ்வளவுதான். வந்துச்சுன்னா they are collinear, they lie on the same straight line. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் வந்து இந்த ப்ராப்ளம் போட முடியும். Question number 7. Use your method from problem 6. Problem 6ல யூஸ் பண்ணோம்ல இந்த கொலினியாரிட்டிக்கு, அந்த மெத்தடையே யூஸ் பண்ணி to check if the points R வந்து -5, -1, B -2, -5 and C வந்து 4, -12 வந்து are on the straight line அப்படின்னு கேட்குறாங்க. கொலினியாரிட்டி செக் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் now plot both sets of points and check your answer அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் plot பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொலினியாரிட்டி செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். D is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3 பாயிண்ட்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். லைன் செக்மெண்ட் என்னென்னா RB, BC, RC. ஒன்று கண்டுபிடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து RB கண்டுபிடிக்க போகிறோம். அதனால R வேல்யூவும் B வேல்யூவும் எழுதிக்கிறேன். R வந்து -5, -1, B வந்து -2, -5. ஸோ RB is equal to square root of, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், குட்டியாக வந்து x1, y1, x2, y2 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ x2 minus x1, x2 என்னது -2 minus x1 என்னது -5. ஸோ மைனஸில் வேல்யூ இருந்ததுன்னா அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் நம்பருக்கு மைனஸ் இருந்தது, ஏன்னா மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும், அதுக்காக. ஓகேவா? த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 -5 minus y1 -1, அதனால அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் -2 minus of minus is plus
the whole square plus 5. The whole square plus minus 5 minus of minus 1 is plus 1 the whole square is equal to இப்போ -2 plus 5 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சைன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குன்னு அர்த்தம் சைன்ஸ் டிஃபரெண்ட்னா என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும் 5 minus 2 is 3 பிகர் நம்பர் 5 அதோட சைன் பிளஸ் அதனால வெறுமனே 3 போட்டுட்டு ஸ்கொயர்னு போட்டுடலாம் பிளஸ் 5ல இருந்து 1 போச்சுன்னா 4 5 minus 1 is 4 இதுல பிகர் நம்பர் 5 அதோட சைன் வந்து மைனஸ் அதனால மைனஸ்னு போட்டுக்கோங்க இது மாதிரி நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணும்போது பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க ஓகேவா பிராக்கெட் போடலன்னா என்ன அர்த்தம்னா இப்ப -4 போட்டு பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்றீங்கன்னா மைனஸையும் ஸ்கொயர் பண்றீங்க 4ஐயும் ஸ்கொயர் பண்றீங்கன்னு அர்த்தம் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் 4 into 4 16 வந்துடும் இப்ப சப்போஸ் நீங்க பிராக்கெட் போடலன்னு வச்சுக்கோங்க -4 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் வந்து மைனஸ்க்கு கிடையாது வெறுமனா 4க்கு மட்டும்தான் அப்ப ஆன்சர் வந்து -16 தான் வரும் அந்த டிஃபரன்ஸ் புரியுதா சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க ஓகேவா is equal to square root of 9 square, 3 square என்னது 9 plus minus 4 square na minus into minus plus 4 into 4 16. அப்போ square root of 25 வரும் 5 units னு வரும் ஓகேவா எல்லாத்துக்குமே 5 units வருது இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் BC கண்டுபிடிக்க போறோம் so B யோட coordinates எழுதிக்கிறேன் B யோட coordinates வந்து -2, -5 C யோட coordinates வந்து 4, -12 அப்போ BC is equal to x1 y1 எழுதிக்கிறேன் x1 y1 x2 y2 so square root of x2 minus x1 na 4 minus -2 the whole square x2 வந்து 4 minus subtraction க்கு அப்புறம் x1 வந்து -2 அத bracketல போட்டுக்கிறேன் அப்புறம் whole square plus y2 என்னது -12 minus y1 is -5 bracketல போட்டுக்கிறேன் the whole square ஓகேவா இப்ப simplify பண்ணிடலாம் square root of 4 minus of -2 is +2 the whole square plus -12 minus of -5 is +5 the whole square எப்பயுமே வந்து bracket first solve பண்ணிட்டு தான் நம்ம square எடுக்கணும் ஓகேவா so 4 plus 2 is 6 square plus -12 plus 5 signs different இருக்கும்போது 12ல இருந்து 5 subtract பண்ணா 7 வரும் bigger number 12 அதோட sign minus so -7 the whole square square root of 36 6 square என்னது 36 plus -7 the whole square na minus square பண்ணா plus ஆயிடும் 7 square பண்ணா 49 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா square root of 85 னு வருது இத அப்படியே வச்சுக்கலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம் 85 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது அதனால square root of 85 னே வச்சுக்கோங்க கடைசியா என்ன பண்ணனும்னு சொல்றேன் நெக்ஸ்ட் RC கண்டுபிடிக்க போறோம் so R ஓட வேல்யூ வந்து -5, -1 C ஓட வேல்யூ வந்து 4, -12 x1 y1 x2 y2 எழுதிக்கிறேன் இப்போ RC கண்டுபிடிக்க போறேன் RC is equal to square root of -5 x2 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் x2 ஓட வேல்யூ என்ன 4 -5 the whole square plus y2 ஓட வேல்யூ என்ன -12 minus y1 ஓட வேல்யூ is -1 the whole square ஓகேவா square root of 4 minus of -5 is +5 so 4 plus 5 the whole square plus -12 minus of -1 is +1 the whole square square root of 4 plus 5 is 9 so 9 square plus இது different sign அதனால 12ல இருந்து 1 subtract பண்ணுங்க 11 வரும் bigger number 12 அதோட sign minus so -11 bracketல போட்டுக்கோங்க the whole square which is equal to 9 square வந்து 81 plus 11 square -11 வந்து square பண்ணோம்னா we get 121 அப்ப என்ன வருது square root of 202 னு வருது ஓகேவா இப்போ இத கொஞ்சம் நான் கீழ இறக்கி போட்டுக்கிறேன் ஓகே இப்போ calculation பார்ட்டுக்கு வருவோம் இப்போ வந்து என்னென்ன values வந்திருக்குன்னு பார்க்கலாம் RB யோட வேல்யூ வந்து 5 யூனிட்ஸ் வந்திருக்கா அடுத்தது BC யோட வேல்யூ root of 85 னு வந்திருக்கு அடுத்தது RC யோட வேல்யூ root of 202 னு வந்திருக்கு 202 85 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது அதனால ரூட்டுக்குள்ளேயே போடுறோம் இப்போ நம்ம கொலினியாரிட்டிக்கு நம்மளுடைய கண்டிஷன் என்னது RB plus BC
should be equal to RC. இப்போ values substitute பண்ணுங்க. RB ஓட value 5 plus BC ஓட value என்ன root of 85 is equal to root of 202. இப்போ கம்பேர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணணும்னால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால என்ன பண்றோம், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகுது, 5 plus root 85 the whole square is equal to root of 202 the whole squareனு வருது. இப்போ 5 plus root 85 the whole square இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம், a plus b the whole square is equal to a square plus 2ab plus b squareனு படிச்சிருக்கோமா. ஓகே, இப்போ இதுல வந்து a ஓட வேல்யூ வந்து 5, b ஓட வேல்யூ வந்து root 85. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 8th படிச்சது, எப்ப படிச்சதையும் மேக்ஸ் மட்டும் மறக்கவே கூடாது. ஓகே, சோ a ஸ்கொயர்னா என்ன, 5 ஸ்கொயர் பிளஸ் 2ab, 2 into a ஓட வேல்யூ 5 into b ஓட வேல்யூ root 85 பிளஸ் b ஸ்கொயர்னா என்ன, root 85 ஸ்கொயர் பண்ணணும் is equal to root of 202 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் it will get cancelled. அப்ப வெறுமனே 202னு வரும். ஓகேவா, இப்ப பாருங்க 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 பிளஸ் 2 into 5 is 10. இதை வந்து root 85னே வச்சுக்கோங்க. ஓகே, பிளஸ் root of 85 ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 85 கிடைச்சிரும் is equal to 202. இப்ப 25யும் 85யும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு, 25யும் 85யும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 110 வரும். 110 plus 10 root 85 is equal to 202னு வருது. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 110 நான் அதர் சைடு எடுத்துட்டு போறேன். அப்ப 10 root 85 is equal to 202னு வரும். 202 minus 110னு வரும். இப்போ 110 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், 2 10ல 1 போச்சுன்னா 9, அவ்வளவுதான் 92னு வருது. ஓகேவா, இப்போ 10 root 85 is equal to 92 செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் அகைன் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் இல்ல, ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன ஆகும், 10 root 85 வந்து ஸ்கொயர் பண்றோம் is equal to 92 ஸ்கொயர் அப்படின்னு பண்றோம். ஓகேவா, இப்போ வந்து 10 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும், 100 வரும். இன்டூ 85 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 85 ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறுமனே 85 மட்டும் இருக்கும். இப்போ 92 இன்டூ 92 என்ன வருது பாப்போமா, 92 into 92, 2 2s are 4, 18, 18, 1, 81, 82, 4, 16, 1, 4, 8, 8464னு வருது. ஸோ 8464னு வருது. ஆனா 100 into 85 என்ன வருது, 8500னு வருது. ரெண்டும் ஈக்குவலா, தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு நீங்க இந்த கால்குலேஷனை போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இது வந்து ரொம்ப லாங் ஸ்டெப்பு. ஏன் இப்படி வருது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க போடுறப்ப என்ன போடுறீங்க, இந்த 3 வேல்யூஸும் கண்டுபிடிங்க. ஆர்பி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஆர்சின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயரிங்லாம் வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆர்பியோட வேல்யூ என்ன 5 பிளஸ் பிசியோட வேல்யூ ரூட் 85 இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்சின்னு டைரக்டா போட்டுருங்க. ஐ மீன் ஆர்சியோட வேல்யூ போட்டுருங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஆர்சி வேல்யூ போடல. ஓகே, இஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் 202ன்னு போட்டுருங்க. ஆனா நீங்க கேட்கலாம், எங்களுக்கு வந்து தெரியாது இல்ல, 5 பிளஸ் ரூட் 85 நாட் ஈக்குவல் டு ரூட் 202ன்னு எங்களுக்கு எப்படி தெரியும். ஓகேவா, அது ஈக்குவலா நாட் ஈக்குவலா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படியே நீங்க சொன்னீங்கன்றதுக்காக போட்ட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்க, இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப்ல பிளாட் பண்ணுங்க. கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு அது கொலினியரா வரலன்னா நாட் ஈக்குவல்னு போட்டுருங்க. கொலினியரா வந்ததுன்னா ஈக்குவல்னு போட்டுருங்க. எப்படி கொலினியரா நான் கொலினியரான்னு கண்டுபிடிக்கிறது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல அந்த 3 பாயிண்ட்டும் இருக்கும். இருந்ததுன்னா கொலினியர், அப்ப ஈக்குவல். இல்லைன்னா நாட் ஈக்குவல். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ஏன் நாட் ஈக்குவல், த்ரூ கேல்குலேஷன் ஏன் நாட் ஈக்குவல்ன்றதுக்காக தான் 2 தடவை ஸ்கொயர் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணேன், இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணேன். இவ்வளோவும் உங்களால பண்ண முடியும்னா வெல் அண்ட் ஃபைன் பண்ணுங்க. ஓகேவா, இல்லைன்னா கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு அது எல்லாமே ஒரே லைன்ல இருந்ததுன்னா டைரக்டா போட்டுருங்க ஈக்குவல்னு, இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு டைரக்டா போட்டுருங்க. ஏன்னா இது மாதிரி ஸ்கொயர் ரூட் வச்சு வரும்போது வி ஹாவ் தட் ஆப்ஷன் ஒன்லி. ஓகே,
இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா? அதுக்கு வந்து நான் இந்த சைடை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால இந்த சைடை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட்ஸு? ஆர் என்னது? -5, -1. நெக்ஸ்ட் பி -2, -5. நெக்ஸ்ட் சி 4, -12. பிளாட் பண்ணிடலாமா? ஆர் எங்க இருக்கு? -5, -1. -5, -1. ஸோ திஸ் இஸ் ஆர் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட் -2, -5. திஸ் இஸ் -2, இது -5. ஸோ இங்கே வரும். இது என்னது? பி. அடுத்தது சி வந்து 4, -12. 4 என்ன ஒன்று ஒவ்வொரு இடத்துல இருக்கு. 4, -12. திஸ் இஸ் சி. இப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து யூசிங் எ ரூலர் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ பாருங்க, இப்போ நான் ஆரையும் பியையும் வந்து யூசிங் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது? சி வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகாது. கரெக்டா? ஆரையும் பியையும் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு வந்து சி வந்து ஜாயின் ஆக மாட்டுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வந்து அது வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் கிடையாது, அதனால சி வந்து ஜாயின் ஆக மாட்டுது. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, the points are not collinear அப்படின்னு தெரியுது. ஸோ இது மூலமா நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது வந்து ஆர்பி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஆர்சி இருக்கு இல்லையா, அது ஈக்குவலா இல்லையான்றதை இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் வர்றப்பெல்லாம் மட்டும் இதுல இருந்து நீங்க கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஆர்பி plus BC is not equal to RC. Okay, va? Since the sum of two distances is not equal to the third, the points R, B, C are not lying on the same straight line. புரியுதா உங்களுக்கு? கிளியர்? அதாவது வந்து இப்போ நீங்க எப்படி நீங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணீங்கனாலும், ஆனா ரூலர் வச்சு தான் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீ ஹேண்ட்ல ஜாயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஆரையும் பியும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து ரூலரை வந்து பிக்கும் சிக்கும் நடுவில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? சேம் ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அந்த சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த 3 பாயிண்ட்ஸும் இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு பேர் கொலினியர் பாயிண்ட்ஸ். இல்லைனா வந்து தே ஆர் நாட் கொலினியர். பாருங்க, ஆரும் பியும் ஜாயின் ஆயிருக்கு, சி பாருங்க ஸ்லைட்டா மூவ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணி பண்ணுங்க. Question number 8. Using the origin as one vertex, plot the vertices of. இதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆரிஜினை வந்து ஒரு வெர்டெக்ஸாக வச்சுக்கணும். என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 types ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நமக்கு செக் வச்சிருக்காங்க. வித் ஒன் வெர்டெக்ஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் அதர் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். ரெண்டுத்துக்குமே வந்து ஆரிஜின் தான் ஒரு வெர்டெக்ஸ். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து வி நீட் 3 வெர்டிசஸ். அதுல ஒரு வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு கொஸ்டினா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இருங்க, எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான டீடைல் என்ன? ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்றனால ஓ. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஓ விச் இஸ் 0, 0. நெக்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து நம்மள வரைய சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஒரு இது மட்டும் கொடுத்துட்டாங்க, ஆரிஜின் கொடுத்துட்டாங்க, 0, 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சப்போஸ் வந்து இது ஓஏபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஓஏபி. ஒரு கோஆர்டினேட் நமக்கு தெரியுது. இந்த மீதி 2 கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள்டுனா என்னன்னா இந்த ஓல வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும்ன்றாங்க.
இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் தே மேக் 90 டிகிரி இல்லையா? ஸோ இப்போ 90 டிகிரி ஃபார்ம் பண்றதுல நம்மளுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது. நெக்ஸ்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? டூ சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? அப்படின்னா OA இஸ் ஈக்குவல் டு OB. ஓஏவும் ஓபியும் ஈக்குவலா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதையே வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்லயும் வைக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்றோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயே நம்ம பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ண போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய் வேல்யூ 0. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ண போறோம்னா அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 0வா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ஃபைனலா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? எப்படினாலும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வந்துடும். யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டீங்கனாலும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் ஆரிஜின்ல வச்சு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதை ஒரு வெர்டெக்ஸா வச்சுக்கிட்டு ஒய் ஆக்சிஸ்லயும் அதே டிஸ்டன்ஸ் எடுத்து அதை இன்னொரு வெர்டெக்ஸா நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ்ல, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ரஃப் டயக்ராம் படி அதுதான் வந்து பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் என்னது? 5,0. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒய் ஆக்சிஸ்ல அதே மாதிரி அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 யூனிட்ஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட்டை பிளேஸ் பண்றோம். ஓகே? எக்ஸ் ஆக்சிஸ்ல அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 யூனிட்ஸ் பிளேஸ் பண்ற மாதிரி ஒய் ஆக்சிஸ்லயும் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 யூனிட்ஸ் பிளேஸ் பண்றோம். தட் இஸ் பாயிண்ட் ஏ. ஏன்றது எவ்வளோ? 0,5. இது வந்து 5,0, இது வந்து 0,5. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுக்கு 3 வெர்டிசஸும் கிடைச்சிருச்சு. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ we got an isosceles triangle which is right angled at the point O. ஓகேவா? புரிஞ்சிருச்சா இது? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு பாயிண்ட் வைக்கிறோமோ, அதாவது ஒரு வெர்டெக்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லயும் அது சேம் டிஸ்டன்ஸ்ல வைக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஒன்று வரைய சொல்றாங்க. இதுவும் வந்து நம்ம ஆரிஜின்ல தான் வரைய போறோம். அதுல என்ன பண்ணணும்னா ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்ல இருக்கு, அடுத்த வெர்டெக்ஸ் வந்து குவாட்ரண்ட் 3ல இருக்கணுமா, அதுக்கு அடுத்த வெர்டெக்ஸ் வந்து குவாட்ரண்ட் 4ல இருக்கணுமா. நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மிரரிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? மிரர் இமேஜ் ஃபார்ம் பண்றோம்ல, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? டூ சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா கிடைச்சிரும். கரெக்டா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு மெயின் ரெக்குவயர்மெண்ட்டே என்ன? டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மிரர் பண்ணா போகணும் அந்த மீதி ரெண்டு பாயிண்ட்ஸையும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் இருக்கணும்ன்றாங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் ரேண்டமா ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, எங்க பிளேஸ் பண்ணலாம்? -4, -4ல பிளேஸ் பண்ணலாமா? இல்ல -5, -5ல பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேயா? சோ இத வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? இத OABன்னு எடுத்துக்கிட்டோமா? இத OCDன்னு எடுத்துக்கலாம். C யோட பாயிண்ட் என்ன? -5, -5, இது along the y axis நான் வந்து மிரர் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் பாயிண்ட்ஸ் வேணும்ன்றதுக்காக இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கும் காமனா இருக்கிற ஆக்சிஸ் என்னது? y axis தான் இருக்கு. சோ y axis மிரரா வைக்க போறேன். இப்போ நான் y axis மிரரா வைக்க போறேன்னா என்ன பண்ணணும்? x வேல்யூவோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். சோ x வேல்யூவோட சைன், x வேல்யூ எவ்வளோ? -5. அப்போ அதை மிரர் பண்ண என்ன இருக்கு? எனக்கு x வேல்யூ வந்து +5 ஆயிடும், y வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் மிரர் பண்ண போறேன். +5 and -5. ஓகே, D is equal to +5 and -5. ஓகேவா? ஜஸ்ட் மிரர் இமேஜ் தான். இப்போ பாயிண்ட் வந்து OCDன்னு எனக்கு கிடைச்சிருச்சா? இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். OC, அதுக்கப்புறம் CD ஜாயின் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் OD ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எனக்கு OCயும் ODயும் ஈக்குவலா இருக்கும். OC is equal to ODன்னு இருக்கும். இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டும் ஈக்குவலா இருக்குதான்னு? ஓகேவா? அப்பதானே அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, சோ ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன? 0,0. C யோட கோஆர்டினேட்ஸ் வந்து -5, -5. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா OC is equal to square root of 0ன்றனால அப்படியே -5 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணியே காட்டுறேன். இது வந்து x1 y1, இது x2 y2. அப்போ -5 -0 the whole square plus -5 -0 the whole square, which is equal to 5 square
minus 5 the whole square plus minus 5 the whole square. minus 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 25 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணாலும் 25 வரும். எவ்வளவு கிடைக்குது எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 கிடைக்குது. இது வந்து ஓசி. அடுத்தது ஓடி பார்த்துடலாமா? இந்த இடத்துல போடுறேன். ஓடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓ வந்து 0,0, டி வந்து 5, -5. கரெக்ட்? இப்போ ஓடி கண்டுபிடிக்கலாம். x1 y1 x2 y2. So square root of 5 minus 0 the whole square plus minus 5 minus 0 the whole square. அப்ப என்ன வரும் square root of 5 square plus minus 5 the whole square. bracket போட மறந்துடாதீங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன வரும் 5 square is 25 minus 5 square minus 5 square பண்ணாலும் 25 தான் கிடைக்கும். So we got square root of 15 வந்துருச்சு. ஓகேவா? So இது square root of 50, இது ஒரு square root of 50. இப்போ வந்து OC is equal to OD ன்னு prove ஆயிடுச்சா? ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து இதுல யூஸ் பண்ண போற டெக்னிக் என்னது, ஜஸ்ட் மிரரிங். ஒரு பாயிண்ட் வந்து ரேண்டமா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து மிரர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் இப்ப பாருங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு இதுவுமே இதோடைய அதாவது ஓசியோட மிரர் இமேஜ் தான் வந்து ஓடி. அப்ப வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க டிரா பண்ணிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா எதை வேணாலும் ஈஸியா நம்ம போட்டுற முடியும். ஓகே, ஸோ 8 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematically.